ஒரு வீடை கட்டுனா ஒரு 50 லட்சம் ரூபாயை கஷ்டப்பட்டு ஒரு லேண்ட் வாங்கி இன்னொரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடை கட்டியிருக்கீங்க. ஓட முடியுமாங்க? ஓட முடியுமா? அப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கு நமக்கு விரோதமாய் வந்தால் என்ன செய்யணும்? அடக்கி ஆளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆண்டுருவேன், சத்தியமா பவரை நான் அடக்கி ஆண்டுருவேன். நீ யாரா இருந்துட்டு போ. எனக்குள்ள ஒரு உலகத்தை ஜெயிக்கிறவரை கூட உலகத்து உள்ளவரை பார்க்கிலும் எங்கள் இருக்கிறவர் நம்மில் இருப்பவர் ஒரு பெரியவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படியா வாழ முயற்சி பண்ண வேண்டும். ஆகாப் ராஜா எலியாவை தேடுகிறார். நல்லா கவனிக்கீங்க. கோகையில அவர் சொன்ன ஆண்டவரே, ஆண்டு சொல்றாரு கோகையில ஒளிஞ்சுக்கோ. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒளிஞ்சிருந்தாரு. இரண்டாவது நல்லா கவனிக்கணும். மழை பெய்யவில்லை, தீ இறங்கவில்லை. இரண்டாவது அவனை உனக்கு எதிர்பட்டு வந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் கேட்ட உடனே அவன் வார்க்கச்சையை உடுத்தியிருந்தா. அப்ப எலியா தான். சரி, அவனை பிடித்து கொண்டு வான்னு சொல்லி 50 பேரையும் 51 பேரையும் அனுப்பினார்கள். அவன் போனவன் என்ன சொன்னான்? எலியா என்ன சொன்னா? நாம் தேவனுடைய மனிதனாயிருந்தால் வானத்தில் இருந்த அக்கினி இறங்கி உன்னையும் 50 பேரையும் பச்சிக்க கடவுது. சொல்ல மாட்டேங்கீங்களாங்க. அல்லேலூயா. 2 முறை பச்சிக்கப்பட்ட பிறகு 3வது முறையாக ஒருத்தன் வந்து வணங்கினான். வணங்கணும். ஊழியக்காரனே, உனக்கு விரோதம் வர்றவன் உன்னை பார்த்து வணங்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நீ ஒண்ணு குட்டி நாய் அல்ல, நீ குட்டி சிங்கம் அல்ல, நீ ஒரு பால சிங்கம். ஹalleluya. நம்ம இளம் சிங்கம், கர்த்தருக்குள்ள பலமுள்ள சிங்கம். அப்புறம் யூதா கோத்திரத்தின் இயேசு கிறிஸ்து ராஜசிங்கம். நீங்க யாரு? நீங்கள் உடம் சிங்கங்கள். உடலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பவரின் அதிகாரத்தை, அந்த சக்தியை விட்டுறாதீங்க. விட்டால் உங்களை தூக்கிச்சு போயிடுவானுங்க. நான் இருக்கிற இடத்த என்னை வட்டம் போட்டு அலையில வச்சு இருந்து பாப்போன்னு சொன்னானுவேன். பாப்போன்னு சொன்னவன் இப்போ என்னை வழியை பார்த்து பேசினா என் கையை இப்படி பிடிச்சிட்டு அந்த கையை அவனே முத்தம் கொடுப்பான். என் வீடுகாரி எங்களை அடிக்க வந்தவன், ஒரு ஊரையே கூட்டி கொண்டு வந்தவன், ரோட்டில் வச்சு என்னை கையை பிடிச்சா ஐயான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அந்த கையை ஒரு 4 முறைக்கு முத்தம் கொடுத்துட்டே வீட்டுக்குள்ள போயிடுவான். ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்கிங்களே. பக்கத்துக்காரெல்லாம் சொல்றாங்க, அவன் படாத பாடுபட்டுட்டான் ஐயா, உங்ககிட்ட மோதி அவன். ஹalleluya. ஹalleluya. நிலையான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு உறுதியான அஸ்திபாரமாக இருந்தால் உலகத்தை அசைக்க முடியும். ஹalleluya. ஹalleluya. நான் வசனத்துக்கு மரணம் பண்ணி பேச மாட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லு மேல மோதிரவன் இந்த கல்லு நசிங்கிடுவான். மலையாளம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கல்லு எவன் மேல விழுமோ அவன் பவுடர் ஆயிடுவான். மலையாளத்தில் தூளியாய் போகும் அப்படின்னா பவுடர் ஆயிடுவான். அக்கினி கல்லுங்க இது. இது எரிகிற மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே. இது என்ன கல்லு? இது என்ன கல்லு? உங்களுக்குள்ள அந்த என்ன கல்லு இருக்குள்ள? அந்த ஜீவனா இருக்கிற கிறிஸ்துவா இருக்கிற கல்லு உங்களுக்குள்ள இருக்கும் போதே உங்களை மோதுகிறவன் பவராய் போவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் சாந்தமும் அன்பையும் பொறுமையும் தயவும் நற்குணத்தையும் உங்கள் விசுவாசியை காமிங்க. துஷ்டர்களுக்கு உங்களை பார்க்கும்போது பயம் வரட்டும், கண்களை பார்க்கும்போது பயம் வரட்டும், எதிராளிகளை பார்க்கும் பயம் வரட்டும். அல்லேலூயா. உலக மனுஷங்களை பார்க்கும் பயம் வரட்டும், குடிகாரங்களை பார்க்கும் பயம் வரட்டும், குலகாரங்களை பார்த்தால் பயப்படட்டும், ரவுடிகளை பார்த்தால் பயப்படணும். அந்த ரவுடி வர்றான், அது ரவுடி வர்றான்ப்பா, ஒதுங்கி போயிரு. எது ஒதுங்கியா போறீங்க? நேரே போங்க. உங்க மேல ஒரு பவர் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு, அந்த மகிமை உங்க மேல இருக்கு. நீங்க அதை நம்பி ஆகணுங்க.
தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. இந்த அஸ்திபாரத்தை இந்த அஸ்திபாரம் பாருங்க, சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 படிச்சு பாருங்க. கிருபையின்படி போட்டு கட்டுகிறான், பார்க்க கடவான் அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்து பெரிய பயங்கரமான அஸ்திபாரம், அசையாத அஸ்திபாரம். ஆனால் அந்த அஸ்திபாரத்தோடு நாம என்ன செய்யணும்? 2 பேதுரு படிச்சு பாருங்க. ஆமே, ஜீவனுள்ள கல்களாய் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. அப்ப ஜீவனுள்ள கல்லா இருக்கு. கீழே படிச்சு பாருங்க. 6 படிங்க. இருக்கிற சியோனிலே வைக்கிறேன், அதன் மேல் இருக்கிறவன் இல்லை என்று. ஆமே, ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவரோட சேர்ந்திருக்கிற கல்லுக்கு சக்தி உண்டு. அவர்தான் மூளைக்கல்லு, அவர்தான் அஸ்திபாரம். ஆனால் இந்த நம்ம தேவனுக்குள்ள நம்ம நிலையான அஸ்திபாரமாக நிலைச்சிருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க. அவர் ஒரு பெரிய, இயேசு கிறிஸ்து பெரிய அஸ்திபாரம். அதுக்கு வசனம் இருக்கு, எடுத்து பாருங்க, பார்க்கலாம். தானியேல் படிக்கும் போது, கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து சிலையிலே மோதினது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இதோ நான் பார்த்து கொண்டிருக்கும் போது 34ஆம் வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது, தானியேல் 2:34, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிற போதி நொறுக்கி போட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாங்க. அல்லேலூயா. கிதியோனுடைய யுத்த சமயத்தில் காவலாளிகள் ஒன்று கொண்டு மாறும் வேளையில் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். என்ன பார்த்தான்? ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்தது. அப்படி இல்லையா? உருண்டு வந்து மித்யாவுடைய பாளையத்தில் போட்டிருக்கிற கூடாரத்தை அது என்ன பண்ணிச்சான்? நான் கேட்குறேன், ஒரு பெரிய வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்தா கூடாரத்தில் ஒட்டி இருக்குமா, இல்லை கூடாரத்தை அடிச்சு தள்ளுமா? இங்கே சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, நேச்சர் சொல்லுங்க. ஒட்டி தானங்க நிற்கும். என்ன பண்ணியிருக்கு? வார்கோதுமையின் அப்பம் உருண்டு வந்த போது, ஆமென், அது வார்கோதுமை அப்பம் உருண்டு வரும்போது அது பெரிய பாறைக்கல்லை போல அது சக்தியை உருவாக்கி கொண்டு உருண்டு வந்து கூடாரத்தை அடிச்சது. பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில இடங்களில் வார்கோதுமை அப்பமாயிருங்க, சில இடத்துல மிகவும் மிகவும் பொறுமைசாலியாய் சாந்தமாய் இருங்க. ஆனா சத்துருவின் வல்லமைக்கு முன்னால் எப்படி இருக்காதீங்க. உங்க சபையிலே ஒரு புதுசா ஒரு சகோதரி வந்திருக்கா, அவ பேயாடுறா, எப்படி என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, இந்த பேயோட இந்த பாடுபடுத்ததே, இது போகுமா போகாதா? அப்பா எனக்கே முடியலை, நானே பலவீனமா இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையான ஊழியக்காரன், நான் ரொம்ப சாந்தமான ஊழியக்காரன், பேய் இந்த ஆட்டம் ஆடுதே. அப்படியா? ஐயா சொல்லு, எப்படி வெட்டணும்? அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ என்ன செய்? நீ புறப்பட்டு போ. இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொன்ன பேய் நடுங்கும். எல்லா இடத்திலையும் வார்கோதுமை அப்பம் அல்ல, சில இடத்திலே உருள வேண்டும். சில இடத்துல சட்டியில் என்ன செய்யணும்? அடங்கி கிடக்கணும். சில இடத்துல நெருப்பில் என்ன செய்யணும்? வேகணும் இருந்து.
அப்படித்தானே? சில இடத்துல ஊத்தும் போது, கலக்கி ஊத்தும் போது நீ மாவு அங்க நெருப்பு வந்துட்டு இருக்கு, வேகணும், உட்கார்ந்து வேகணும். அது மறுபடியும் எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் வைக்கும் போது அங்கே அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய கருத்துல வந்து விட்டால் அதுக்கப்புறம் அவர் உருட்டுவார் பாருங்க, உருட்டுவாரு. அவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் என்ன செய்வாரு? இப்போ நீ அமே சட்டி விட்டு வந்துட்டு கலக்கின மாவா இருந்த, இப்ப எப்படி இருக்க? ஊத்தனூர் எப்படி என்ன ஆயிட்ட? அப்பம் ஆயிட்ட. பாத்திரம் இருந்து ஆமா பரவாயில்ல. இப்ப என்ன பண்ண போறாரு? உருட்டுறாரு. கூடாரத்தை அடிச்சு நொறுக்குவதற்காக உன்னை தயார்படுத்துகிறாரு, உங்களை பலப்படுத்துகிறாரு, உங்களுக்கு சக்தியை கொடுக்காரு, உங்களுக்கு வல்லமை கொடுக்காரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல உள்ளதான தேவன் அழைத்ததான ஊழியக்காரன் அவருடைய குணவரிசை நீங்க படிங்க. பேதுரு யாரா இருந்தா? பிரதான ஆசிரியருடைய காத்த வெட்டுனான். அப்ப அவன் கோலையா? எலியா யாரு? எலியா அதுக்கு முன்னால யார்? அவன் 12 மாடுகளை வைத்து ஏர் ஓட்டுகிற பலசாலி அவன். அவன் எலிசா ஒரு பலசாலி, எலியா ஒரு பலசாலி. மோசே யார்? அவன் சகல சாஸ்திர கற்பிக்கப்பட்ட ஒருவனை வெட்டி புதைத்த ஒரு அகங்காரம் உள்ளவன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பைபிளை படிச்சீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் யூதாசுக்கு பதிலாக சீட்டு போட்டு ஒருத்தன் எடுத்தாங்க. அவன் பேர் என்ன? மத்தியா. அவன் எங்கேயாவது வெளிப்பட்டு இருக்கானாங்க? அவன் அந்த 12 பேரிலே அவன் ஒருவன் குறைவாயிருக்கிறான்னு சொல்லி சீட்டப்பட்டு எடுக்கப்பட்டவன். அவன் எங்கேயாவது வெளிப்பட்டு இருக்கானா? ஏதாவது பேய துரத்தி இருக்கானா? எங்கேயாவது ஜெபிச்சிருக்கானா? அற்புதம் நடந்தது உண்டா? இயேசுவின் கூட நடந்த பேதுரு, யோவான், யாக்கோபினுடைய அற்புதம் நடந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசியா இருக்கும்போது உங்க மனநிலைமை வேற, இங்க ஊழியக்காரன் ஆகும் உங்க மனநிலைமை வேற. ஹல்லேலூயா. நீங்க இப்ப சின்ன பிள்ளைகள் கிடையாது. எப்போது நீங்கள் பால் உண்ணக்கூடாது. நீங்க பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உட்கார்ந்து நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் போராட வேண்டும். நீங்க ராத்திரி பிந்தி உறங்க வேண்டும். முந்தி எந்திக்கணும். என்ன செய்யணும்? பிந்தி உறங்கணும். நீங்க முந்தி எந்திக்கணும். ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு பிரசங்கம், ஸ்திரீயானவள், இப்ப நான் உங்க ஆண்களுக்கு சொல்றேன், ஸ்திரீயானவள் பிந்தி தூங்கி முந்தி எழும்பணும். இப்போ இப்ப மாறிட்டு, இப்ப முந்தி தூங்கி பிந்தி தான் எந்திக்கும். அன்னைக்கு அப்படி இல்லை, பிந்தி தான் தூங்கும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்க டைம் ஆயிடும். ஆனா ஊழியக்காரர்கள் நாம் பிந்தி தூங்கி முந்தி எழும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சத்தியமா சொல்ல, நேரத்தை கடைபிடிங்க தயவு செய்து. உங்க ஊழியம் உருப்பட வேண்டுமானால் நீங்க நேரத்தை கடைபிடிங்க. நேரத்தை இம்பாக்ட் ஆக்குங்க. ஒரு நேரத்தை சரிப்படுத்துங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. சில கெஸ்ட் பாஸ்டர் மாதிரி ஆயிட்டு, சில பாஸ்டர் மாதிரி அழைச்சா, ஐயா எங்களுடைய சபையில நீங்க 7:30 மணிக்கு பிரசங்கம் பண்ண சொன்னா, அந்த 7:30 மணிக்கு தான் வேத்து விறுவிறுத்து மூஞ்சி தொடச்சிட்டு உள்ள வருவாங்க பாஸ்டர் மாதிரி. எனக்கு பார்த்தவனே என் குணம் மாறிடும். எனக்கு நான் அப்படி பழகினது கிடையாது. நான் முன்னக்கூட்டியே போய் மூஞ்சியெல்லாம் பைசெல்லாம் வாஷ் பண்ணி சுத்தமாக இருந்து கொரோனா ஜபிச்சு 1 hour ஜபிச்சு பிறகு தான் நான் அதுக்கு பிரசங்கத்தை தயாராவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஒரு ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், தயாராக வேண்டும், தகுதிப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். அதுக்காக நம்முடைய மனசை சரிப்படுத்த வேண்டும். அதுக்காக நம்முடைய உள்ளத்தை சரிப்படுத்தி நாம் ஜெபிச்சு கொஞ்சம் கண்ணீர் விட்டாத்தான் அங்க ஒரு பிரசன்னம் வெளிப்படும். சும்மா ஓடுகிறது சோத்திரம். ஊழியக்காரன் ஓடுகிற ஊழியக்காரனாவே இருக்கிறான். ஓட்டம் 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 ஓட்டம். ஆனா நேரத்தை போய் சேர மாட்டாங்க. நேரத்தை கடைபிடிங்கள். இங்க நேரத்தை கடைபிடித்தால் உங்க வாழ்க்கையில ஆண்டு அற்புதம் செய்வார். அதுக்கு வசனம் சொல்றேன் பாருங்க, எடுத்துங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் படிக்கும்போது, அவை தேவாலயத்திலே அவை போகும்போது, யோவானும் பேதுரும் போகும்போது அங்கே நேரம் எழுதப்பட்டிருக்கு. படிங்க, சீக்கிரம் படிங்க. அங்கே 9ஆம் மணி வேளைன்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க.
நேரத்திலே பேதுரும் யோவானும் போனார்கள். வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒருவன் வந்தார்கள். அது எத்தனை மணி வேலை? நல்லா கவனிக்க, நீங்க நல்லா கவனிங்க. 9ஆம் மணி வேளையிலே வரும்போது பிச்சைக்காரன் வெளியே இருக்கிறான். 9ஆம் மணி வேலை முடிந்த பிறகு எல்லாரும் அவன் ஆலயத்துக்குள்ள ஜனமெல்லாம் போன பிறகு அவன் எங்க போவான்? அவன் வீட்டுக்கு போயிருவான். ஊழியக்காரன் அவன் பிந்தி போயிருந்தால் அவன் எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்து விட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான். அந்த நேரம் சரியா இருக்க வேண்டும். நேரத்தை கடைபிடிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரியுடைய வேலைகளை பார்க்கலும் ஊழியக்காரன் வேலை தான் அதிகமாக இருக்கு. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலையில் எந்திரிச்சு சட்டிப்பட்டி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சு, அப்புறம் காலையில் அவங்களுக்கு தோசையெல்லாம் பண்ணி கொடுத்து, பிள்ளைகளுக்கு வடையெல்லாம் சுட்டு கொடுத்து, அப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பி அவங்கள தலையெல்லாம் சீவி அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்கு மணி 11. ஊழியம் உருப்படும். அல்லேலூயா. ஏன்னா வீட்டு மெம்பர் எதுவும் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க ஊழியக்காரர்களுக்கு வேலையே கிடையாது. இவ்வளவு வேலை யார் செய்யறா? காணாத குறைக்கு ஊழியக்காரியுடைய துணிகளை துவைச்சு கொடுத்து, பிள்ளைகளை துணியையும் துவைச்சு கொடுத்து, அதையும் தேய்ச்சி கொடுத்து, அதுக்கு கிழிஞ்சிருந்தா தச்சு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருங்க காலம் பிள்ளை. ஊழியக்காரருக்கு என்னங்க வேலை? என்ன வேலை? ஊழியக்காரர் என்ன பண்றோம்? காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்னு யோசி. என்ன பண்றீங்க? வேதத்தை படிக்கிறீங்களா? இல்ல செல்போனை பாக்குறீங்களா? சில ஊழியக்காரர் செல்போனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். பேய், அது உள்ள அவனுக்குள்ள பேய் கிடக்கு, பேய் பிடிச்சவன். அப்புறம் எப்படி சொல்ல? சிரிக்குதுங்கிறான். இது எதுக்கு தான் வந்த? நீ எதுக்கு இறங்குற? எதுக்காய் ஓடுகிறாய்? இங்க போன ஆன் பண்ணீங்கன்னா வந்துட்டே இருக்கும். ட்ரெயின் போல ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். பலவிதமான பிச்சையோட வந்துட்டே இருக்கு. நீ தொட்டினா அப்படி வந்துட்டே இருக்கும் அந்த பேய். உன்னை விடாது. உன் மனசை கசக்கி புழிஞ்சி உன்னை நார வச்சிரும். கவனமாய் வாழ வேண்டும். கவனமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தை ஒருவராலும் உடைக்க முடியாது. அது தேவனுக்காக உறுதியாக இருக்கும். எலியா தேவனுடைய மனுஷன் உறுதி உள்ளவனாக இருந்தான். கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருந்தான். கொஞ்சம் ஒளிந்திருந்தான், மறைந்திருந்தானால் அவன் ரொம்ப உறுதி உள்ளவன். இஸ்ரவேல் அவரை கண்டு பயப்படுகிறது. ஆகாப் ராஜா பயப்படுகிறான். இசபேல் பயப்படுகிறாள். அவருடைய மந்திரவாதிகள் பயப்பட்டார்கள். ஏனால் அவன் உறுதியானவன். சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கையில கர்த்தர் ஏன் ஊழியம் ஒப்பு கொடுத்தாரு? சிந்திங்க. விசுவாசிகளா கேட்டு உட்காந்து தலை ஆட்டிக்கிட்டு இருந்த உங்களை அந்த பாஸ்டருடைய சபையில இருந்து உங்களை பிரித்து எதுக்கு கொண்டு வந்தாரு? நம்ம நேரத்தை கடைபிடிக்காம சோம்பேறிகளா இருக்கிறதுக்கு வேண்டியா? அந்த ஊழியக்காரனை விட்ட இங்க பவரா ஊழியம் பண்ண. இங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க எந்த சபையிலே ஒரு விசுவாசி இருந்தீங்களோ அந்த சபையில் உள்ள பாஸ்டரை பார்க்கலும், அந்த சபையுள்ள பாஸ்டரை பார்க்கலும் உத்தமிகளாய் ஊழியம் பண்ணத்தார் உங்களை அழைச்சிருக்காரு. அவங்களை விட கேவலமா போறதுக்கு அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை நாம கன்னியாகுமரியில் இருக்கிறோம். கேரளாவுக்கு போகணும்னா 2.5 மணி நேரம். எங்க சொந்த இடத்துக்கு 2.5 மணி நேரம் ஆகும். பைக்கு கிடையாது அன்னைக்கு. அந்த இடத்துல கேரளாவில் தலைப்பாசி இடத்துல நடக்கிற ஊழியத்தில் அந்த பிரசங்கம் 9:30 மணிக்கு மீட்டிங் சபை ஆரம்பிக்கப்படும். நான் 8:45 போயிட்டேன். மழை ஓன்னு ஊத்துது. அவரு கொஞ்சம் பலவீன மனசு. அவர் எந்திக்கல. பாஸ்டர் எங்கனே எப்படி எப்படி வந்தீங்கன்னு கேட்டாரு அவரு. ஹல்லேலூயா. நான் சிரிச்சு சொன்னேன், நான் 5 மணிக்கே எடிச்சு பாஸ்டர். நான் 5 மணிக்கே எழும்பி நான் குளிச்சு ரெடியாகி நான் பஸ் பிடிச்சு ஓடி குடை கொண்டு ஓடி 8:45க்கு எங்க வீட்டுக்கு போயிட்டேன். 9:30க்கு ஜெபம். அதர்ச்சியாக என்ன பார்த்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்காக நாங்கள் ஒருமித்து போக வேண்டும். என்னை அழைத்திருந்தாரு. ஆமே. ஆனா நான் வேற மீட்டிங் தான் போக முடியல. நான் வேற மீட்டிங் போயிருந்தேன். அப்போ வேற ஒளிக்காரு சொல்லி அவருக்கு அவர் 1.5 மணி நேரம் காத்திருந்தார். அப்போ அவர் சொல்லிருக்காரு, செலிவராஜ் பாஸ்ட் ஆனங்கி
ഇങ്ങനെ പറഞ്ഞാൽ മതി. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இப்படி சுடக்கூட்டா போது வந்துருவாரு. ஆனால் இங்க 1.5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க? ஹalleluya, ஹalleluya சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல பழமொழி, ஒரு பழமொழி இருக்கு, விளையும் பயிர் முளையிலே தெரியும். சில பாரு முளைச்சு வரும்போதே இப்படி முளைக்கும் போதே அது என்ன செய்யும் தெரியுமா? இடுப்பை சரிச்சுக்கிட்டு வரும். அது உருப்படாது, அது நேரே வராது, அது வளைச்சு அது ஒடிஞ்சு போறதுதான். ஹalleluya. நேரத்தை கடைபிடிக்காவிட்டால் நான் சத்தியமா சொல்றேன், கர்த்தருடைய கருத்தில் உங்களால் இருக்க முடியாது. இங்க நேரத்தை கடைபிடித்து பழகுங்க. ஆண்டவர் இப்போ சொல்ல முடியுமா, ஆண்டவரே என் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டு, குடும்ப பொறுப்பு ஓவர் ஆயிட்டு சொல்ல முடியுமா? ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டும், நேரத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹalleluya. ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகிற ஈசாக்கை கொண்டு போற ஆபிரகாம் அதிகாலையில் இருட்டோடே ஒருவரை கொல்ல கொண்டு போகிறான். மனைவி தூங்கி முழிக்கும் முன்பதாக பிள்ளையை கொண்டு போயிட்டான், கடத்திட்டு போயிட்டான். என்ன வேகம் பாருங்கள். சாராமா அப்பதான் கொரட்டை விட்டுட்டு இருக்க. சாராளுக்கு தெரியாமலே ஈசாக்க ரகசியமா எழுப்பி, டேய் ஒரு இடத்துக்கு போகணும்டா, கொஞ்சம் ஆடு மாடு வாங்கணும்டா, அப்ப ஏதோ பொய்யப்பட்டு ஏதோ சொல்லி அவனை நைஸா கூட்டிட்டு போயிட்டாரு. 3 நாளுக்கு அங்கிட்டு பிரயாணம், 3 நாள் இங்கே பிரயாணம், 1 வார பிரயாணம். இதுதான் ஊழியம், இதுதான் அர்ப்பணிப்பு. ஒரு சரியான அர்ப்பணிப்பு இருந்தால் தேவன் நம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு நம்மளை பலப்படுத்தி நம்மளை உயர்த்தி காட்டுவார். ஹalleluya, ஹalleluya. இந்த வேத புத்தகம் காணா படமா தெரியணும், மறுபடி வாசிக்கணும். வாசித்தால் சில ஆபத்திலே, துக்கத்திலே, கஷ்டத்திலே ஆட்டோமேட்டிக் வசனம் சொல்லும், பயப்படாதே நான் உன் கூட இருக்கேன், திகையாதே நான் உன் தேவன், நீதியின் கரத்தில் தாங்க வேண்டும். நீங்க பைபிளை திறக்காம உள்ளதில் பேசும், உங்களை பலப்படுத்தும். கஷ்டம் வரும்போது உங்களை பலப்படுத்தும், துக்கம் வரும்போது பலப்படுத்தும், ஏதி வரும்போது பலப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya. தானியேல் ஒரு உறுதியான அஸ்திபாரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அந்நிய தேசத்திலே வாழ்கிறான், ஆனால் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான், ராஜாவுக்கு பயப்படுறான், ஆனால் அவன் தேவனுக்கு அதிகமாய் பயப்படுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ராஜாவின் கட்டளை விட, மந்திரி கட்டளை விட, எம்எல்ஏ கட்டளை விட, எம்பி கட்டளை விட கர்த்தருடைய கட்டளை பெருசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. 15 வருஷத்துக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் ஒரு மதமாற்றம் தடை சட்டம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? சரி, ஆமாம். 2வது ஜெயலலிதா அவங்க 2வது ஆட்சி பண்ண டைம் நினைக்கிறேன், 2வது முறை வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பாஸ்டர்மார்கள் இப்படி போடுற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கருப்பு பேண்டும் அந்த ரோஸ் சட்டையும் போட்டாங்க. நிறைய பாஸ்டர்மார்கள் வலிச்ச மீசையை மறுபடியும் வச்சாங்க. அலையில சொல்ல மாட்டேங்கீங்களே. அந்த நேரத்தில் காரைக்குடிக்கு ஓய்ச்சி போட்டு நின்ன உடனே ஒரு 4-5 கேஸ் தேய்ச்ச கேஸ் சுத்தி பார்த்துச்சு. என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 4-5 கேஸ் ராத்திரி 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், ஒரு 4-5 காணு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? 1 2 3 வச்சுக்கிட்டு அப்படியே வந்தானுங்க. நான் கேட்டேன், என்ன ஏதாவது பேச உனக்கு இருக்கான்னு கேட்டேன். மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே. ஹalleluya, ஹalleluya. இது ராஜசிங்கத்தினுடைய சேவகன். நான் அந்த உலகத்துக்கு பயந்து மீச வைக்கிறவன் அல்ல நான். ஹalleluya. உலகத்துக்கு நான் மாத்திக்கொள்ள மாட்டேன். கொரோனா நான் பயப்படவில்லையே. பிரைஸ் தி லார்ட். கொரோனாவின் இன்ஜெக்ஷன் போடவும் இல்லை. ரயில சொல்ல மாட்டேங்கீங்களாங்க. ஹalleluya. கட்ஸ் இருக்கணும். ஊழியக்காரன் 60 தூக்கக்கூடாது, பட்டயத்தை என்ன செய்யணும்? பிடிக்கணும். அவன் பட்டயத்தை விருதாய் பிடிக்கவில்லையே, அவன் அதிகாரம் உள்ளவனாயிருக்கிறான். தெய்வ சத்தியம் கூட இருக்கிறது. ஹalleluya. ஊழியக்காரன் மோசமாய் பேசக்கூடாது, தேவையில்லாம கோபப்படக்கூடாது. வீட்டிலே ஒருவேளை 2 மணிக்கோ 2:30 மணிக்கோ ஆயிடுச்சு, சாப்பாடுக்கு ஆயிட்டு,
வந்த உடனே சேலை தூக்கி ஒரு அடி, பாத்திரத்தை ஒரு அடி. ஒளிகர் என்ன செய்யக்கூடாது? இந்த உட்காந்துருக்காமா கேட்டு பாருங்க. என்னைக்கு அது எனக்கு பசி வந்து நான் கோவப்பட்டு கேட்டேன் கேட்டு பாருங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கேட்டு கேட்டு பாருங்க. உட்காந்துருக்கு பாருங்க. நான் இவ்வளவு மணி 2:30 ஆச்சே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எனக்கு பசிக்குது அப்படின்னு கத்திருக்கான்னு கேட்டு பாருங்க. என் வயரும் கூட மனம் திரும்பி இருக்கு. ஹல்லேலூயா. என் மனம் மட்டுமல்ல, ஆனால் ஒரு காரியம், ஆமே, என்கிட்ட யாருக்கு மாறா பேசினா அப்படி அல்லப்பா இது இப்படின்னு சொல்லுவேன். உபதேசம் இப்படி இருக்கு, வாழ்க்கை இப்படி இருக்கு, நாங்க அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. சாந்தமா மெதுவா சொல்லி கொடுப்பேன். அமே நிறைய ஊழியக்காரங்க அமே சட்டுப்பட்டியை உடைக்கிறதும், கோபத்தை தூக்கி எரிகிறதும், பொருட்களை பாத்திரத்தை போட்டு அடிக்கிறதும், அடுப்பை உடைக்கிறதும். இப்போ ஒன்ன மண்டையில ஓட்டு போட்டு உடைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? கர்த்தர் வேற பக்கம் ஆள வச்சிருவாரு. ஒழுங்கா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் பயப்பட வேண்டும். நமக்குள்ளே அமை சுதந்திரம் இருக்க, வீட்டை காட்டக்கூடாது. போனவரை என் பையன்ட்ட சொன்னேன், சில நீ கீழ்படிய மாட்டேங்க, நான் கொஞ்சம் கோபமா பேசுறேன், நான் அருவா கம்பையை தூக்குறேன், நான் அருவா கம்பை தூக்குறேனா? நீ சில வேளை அப்படி டைம் சீக்கிரம் வர மாட்டேங்க வீட்டுக்கு, நான் கொஞ்சம் கோபமா சீக்கிரம் வான்னு கூப்பிடுறேன். இது என்ன தப்பு இருக்கு? மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது பிள்ளைகள் அப்படி ஒரு இது கெத்து வரும். அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். ராத்திரி சுத்தக்கூடாது. நான் சொல்லுவேன், ராத்திரி சுத்தக்கூடாது, அர்த்தராத்திரி சுத்தக்கூடாது. சுத்தினால் ஆண்பளை பையனும் பொம்பளை பிள்ளைகளும் அர்த்தராத்திரி சுத்தினால் விபச்சாரி விபச்சாரக்காரன் எனப்படும், திருட்டு பையன் எனப்படும். சபையில பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு வாலிப தம்பி அவன் அர்த்தராத்திரி சுத்திக்கிட்டு இருந்தா அவன் கள்ளன், திருடன், விபச்சாரக்காரன் எழுப்படும் உலகம். நான் கவனமாய் வாழ வேண்டும் அப்படின்னு போன மாசம் எங்க சபையில பிரசங்கம் பண்ணினேன். என் பையன் கூட பிரசங்கம் பண்ணேன். சீக்கிரமா வந்துடணும். தேசத்தில் கேட்கும்போது அந்த பையன் நல்ல பையன், பொண்ணை கொடுக்குற ஆட்கள் சொல்லணும். அப்படிதான் பிள்ளைய வளர்க்கணும். மூச்சு விட மாட்டேங்களே. ஹல்லேலூயா. ஏன் பிள்ளை தப்பே பண்ண மாட்டான், தப்பே பண்ண மாட்டான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ என்ன கூட ஓடிக்கிட்டு கிடக்க. ஹல்லேலூயா. அந்த விஷயம் ரொம்ப கண்டிஷனா இருப்பேன். என் பிள்ளைகளோடு நான் எங்கேயாவது நாங்கள் ஒன்றா போவோம், ஒன்றா திரும்பி வருவோம். 10 நாள் போய் தங்கிக்கோன்னு சொல்ல மாட்டேன். 10 நாள் தங்கிக்கோ விடவே மாட்டேன். அப்படி தங்கும் போது பல பிரச்சனை உண்டாகும். நீ தேவனுடைய ஊழியக்காரன். சொல்லுங்க, முதல்ல உங்கள் அஸ்திவாரம் நிலையா இருக்க வேண்டும். உங்களுடைய உறுதியான வாழ்க்கை வந்து பார்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. ஒரு எதிராளி ஒரு முறை எங்க பையனுக்கு விரோதமா எழும்பினான். அவன் அந்த எதிராளி தான். அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எங்க 2 பேர்கிட்ட சொல்றேன், எங்க 2 பேர்கிட்ட சொல்றான், எங்க ஆத்தா அப்பாவை விட நீங்க நல்லவங்க. உங்களுக்கு சொல்ற புரிதான் தெரியல. என் இளைய பையனும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு ஊருக்குள்ள. ஆமே, அவனை அடிக்க வரும்போது அவனை தட்டிட்டான். பெரிய கூட்டமே வந்துருச்சு. அவனுக்கு தான் கொரோனா வந்துச்சு. ஆனா அவன் சொன்னா, எங்க ஆத்தா அம்மாவுடைய ஆத்தா அப்பாவை விட நீங்க 2 பேரும் நல்லவங்க. அந்த கூட்டத்தில் சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பையனை எதிர்க்கிறான், ஆனா எங்களுக்கு என்ன பண்றான்? எங்களுக்கு அனுகூலமாய் பேசுறான். நம்முடைய அஸ்திவாரம் ஊருக்குள்ளே நிலைச்சிருக்க வேண்டும். நாம் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். பயமும் திகிலும் உள்ளவன் கிளையாத பர்வதம் விட்டு 32,000 பேர் ஓடி போனார்கள். உனக்கு யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ நீ ஓடிப்போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற கனமான ஊழியம் செய்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும், ஒரு அபிஷேகம் வேண்டும், ஒரு வல்லமை வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஊழியக்காரங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே நீதி உள்ளவங்க தான். பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், ஆரோனா, எல்லாரும் நீதி உள்ளவங்க. இப்போ அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்களுக்கு தாங்க பிரச்சனையே வரும். பிரச்சனையே அவங்களுக்கு தான் வரும். நீதி உள்ளவருக்கு தான் பிரச்சனை வரும். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம். நீதிமானுக்கு துன்பம் வராத, துன்பம் வரும். துன்பத்தை ஜெயிக்க வேண்டும். துன்பத்தை ஜெயித்து நாம் முன்பாக சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஒரு குற்றம் தவிர வேற எந்த குற்றமும் பண்ணவே இல்லை. அவன் ஒரே ஒரு குற்றம், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப நல்லவன். அவனுக்கு யாரெல்லாம் பிரச்சனை? மனைவி அனுகூலமா இல்லை, மாமே அனுகூலமா இல்லை, அமே அந்த நாடு அவனுக்கு அனுகூலமா இல்லை, அவன் மந்திரி அனுகூலமா இல்லை, அவனுக்கு அமே சவுலும் குடும்பம் எல்லாம் விரோதிக்கிறது. அது மட்டுமா, அபிமெலேக்கு விரோதிக்கிறான், பெலிஸ்தீன் விரோதிக்கிறான். அவன் என்ன பண்ணினா அப்படி? ஆனால் அபிஷேகத்தோடு கூட என்ன பண்ணினான்? அதை வென்று வென்று சென்று கொண்டே இருந்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் ஒரு உறுதியான அஸ்திவாரம். அவன் சின்னவன், ஆனால் அந்த பெரிய ஜனத்தை அவன் கையில் ஒன்று கொடுத்தார். அழகிய கண்கள் உள்ளவன், சிவந்த பெண் உள்ளவன், சிறியவன், அவன் நடத்துவான். அந்த சக்தி அவன்கிட்ட உண்டு என்று கர்த்தர் கண்டு நம்மளை பார்த்து பார்க்கணும். ஆண்டவர் நடத்தக்கூட சக்தி அவனுக்கு உண்டு. அவன் விட்டு ஓட மாட்டான், பயப்பட மாட்டான். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏதாவது ஒரு நல்ல குணம் இல்லாமல் நான் கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் நம்மளை அழைக்க மாட்டார். அது ஊழியக்காரியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும். அந்த நல்ல குணத்தை இன்னும் நம்ம பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பிரச்சனை நமக்கு உண்டு, நிச்சயமாய் உண்டு. ஆனால் பயந்துராதீங்க, நல்ல சாட்சியா இருக்கணும். ஆனால் நீங்க பலத்தோடு நீங்க இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாமே எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் உலகம் உங்களை என்ன செய்யாது? உங்களை பாடி புகழாது, பாடி புகழாது. உங்களை கெட்டவங்க தான் உலகம் சொல்லும், அவங்க பொருளாதாரத்துக்கு தான் உலகம் சொல்லும். எவ்வளவு நீதியாய் நடந்தாலும் உங்களை பற்றி உலகம் குறை சொல்லும், திண்மையாய் பேசும். எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் திண்மையாய் பேசும்போது, என் நாமத்தின் நிமித்தம் பேசும்போது நீங்க என்ன செய்யுங்கள்? முக்கல உட்கார்ந்து அல்ல சொல்லுதா? என்ன சொல்லு? என்ன எப்படி எழுதப்பட்டிருக்கு? கலி கூர்ந்து இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் சொன்னார்களே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கலி கூறணுங்க. எல்லாரும் விரோதமாய் எழும்பும் போது, விரோதமாய் பேசும்போது, விரோதமாய் சண்டை போடும் போது நீ கலி கூற வேண்டும். இதான் உறுதியான அஸ்திவாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொன்னாங்களே, இப்படி சொன்னாங்களே, நான் பரிசுத்தமா இருந்தேனே, நான் நீதியா இருந்தேனே, நான் 10 வயசுல ரொம்ப பரிசுத்தமா இருக்கேனே, இப்படி பிரச்சனை வந்துட்டேன்னு ஒப்பாதிக்க கூடாது. நாம் மகிழ்ந்த கலி கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியான அஸ்திவாரமா என்று பார்க்க உடைக்க ஒருவன் பெரிய சம்மட்டியை கொண்டு 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 யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. சம்மட்டியை கொண்டு வச்சுட்டு போவானா? சம்மட்டியை கொண்டு அடிப்பான். இந்த அஸ்திவாரம் உறுதியா இருக்கா என்று பார்க்க ஒரு பெரிய சம்மட்டியை எடுத்துக்கொண்டு அவன் ஒவ்வொரு மூலையிலும் என்ன செய்வான்? அடிப்பான். அடிக்கும் போது அவன் கையில் இருந்த சம்மட்டி பறக்க வேண்டுமானால் அந்த அஸ்திவாரம் உறுதியா இருக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சம்மட்டி அவன் கையில் இருந்து பிடி மாறி பறக்க வேண்டும். அந்த அளவுக்கு உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னாராமே. இந்த கன்மலை மேல் வீடு கட்டினவன் பெருமள்ளம் வந்து பெருமழை சொரிந்து, அதை எடுத்து படிங்க பார்க்கலாம். மத்தேயு 7:24 வாசிப்படுங்க. சீக்கிரம் சீக்கிரம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல். ஹல்லேலூயா. கன்மலையை பார்த்து வெள்ளம் ஒதுங்கி போயிட்டா யோசிங்க. பெருவெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து, நூற்று படிங்க. பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து காற்றடித்து, பெருமழை இல்லையா, பெருவெள்ளம் வந்து பெரும் வெள்ளம் வந்து அடுத்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதான வீடு, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வீடு, பிடாசிபரமான வீடு ஒரு காலம் உடைக்கப்படாது. ஹல்லேலூயா. எபிரியர் 3:6 படிக்கும் போது
நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டால் நீங்களே கிறிஸ்துவின் வீடாய் இருப்பீர்கள். படிச்சு பாருங்க. எபிரியர் 3:6 நினைக்கிறேன். சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவரியந்தம் இருப்போமானால் வீடாயிருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சம்மட்டை கொண்டு அடித்தால் அது உடையாது, பெருவெள்ளம் வந்தால் அது உடையாது. அவை பெரும் மழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து பெரும் காற்றடித்தாலும் அது என்ன செய்யாது? அசையாது. கண்மலை கிறிஸ்துவின் மேலாமே அஸ்திவாரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அறிவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலம் உண்டா, சக்தி உண்டா, நடத்த முடியுமா, அது நடக்குமா என்று பார்ப்பார். சோத்திரம். உங்களே தயவு செய்து உங்களையே நீங்க கோழையாக்கிறாங்க. தயவு செய்து கோழையாக்கிறாதீங்க. உங்களுக்கு கை பலம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு கால் பலம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பெரிய படிப்பு இல்லாமல் இருக்கலாம், எம்ஐயோ எம்ஃபிலோ எம்எஸ்சியோ எம்ஏ பிஎட்டோ படிக்காம இருக்கலாம். ஆனால் உங்களை கோழையாக்கிறாதீங்க, கோழையாக்கிறாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய வசதி இல்லாமல் இருக்கலாம், பைலட்டோ கலெக்டரோ நம்முடைய சர்ச்சுக்கு வராமல் இருக்கலாம், எல்லாம் பாமர மக்களா இருக்கலாம், வாரத்தில் ஒருவேளை 500 1000 2000 காணிக்க இருக்கலாம். ஆனால் உங்களை கோழையாக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடுகு சிறுத்தாலும் என்ன அர்த்தம்? கடுகு சிறுக்குமா? கடுகு காரம் குறையாது. எங்கள் ஊரில் ரொம்ப ஒரு சின்ன மிளகு ஒன்று, இங்கே இது சொல்லுங்க, சீனி மிளகாய் இல்லை, நல்ல மிளகாய் இல்லை, சீனி மிளகாய். இந்த விலை தான் இருக்கும். இங்கே இருக்குல்ல, அது ஆமை அது கார மிளகாய், ரொம்ப காரமாக இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்க, ப்ரெஷர் குறைஞ்சிரும். நான் டெய்லி ஒரு 5-6 சாப்பிட்ருவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எவ்வளோ 10 கூட சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. ரொம்ப பிடிக்கும் அது. ஹல்லேலூயா. கொஞ்சம் காரமா இருப்போமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ளே என்ன இருக்கோ இல்லையோ, தெய்வ வல்லமை இருக்கு, தெய்வ சக்தி இருக்கு, தெய்வ அதிகாரம் இருக்கு, தெய்வ மகிமை இருக்கு. நீங்க ஒரு துணைகத்தை அஸ்திவாரமான பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய அஸ்திவாரமாக இருக்கிற நீங்கள் இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ பயமில்லாமல் வாழுங்கள். இனி வரும் காலம் குறித்து அவநம்பிக்கையோடு கூட வாழாமல், சாப்பாடு கிடைக்குமா, இடம் கிடைக்குமா, பாருங்க, நல்ல ஒரு பிரைஸா இருக்கு. 1 கோடி இருந்தா ஒரு சூப்பர் சபை கட்டியிருப்பாரு அவரு. அப்படித்தானே? வரும்போது வரட்டுங்க, வரும்போது வரட்டும். அந்த 1 கோடி நல்லா கவனிக்கணும். 1 கோடி பணம் உங்களை வாயுடைய வார்த்தைக்கு அது நிகரானதல்ல. 1 கோடி பணம் செலவழிஞ்சிருவனால் உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கே, உங்களுக்கு காலம் முழுவதும் என்ன செய்யும்? மற்றவர்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கோடி பணத்தில் 25 லட்சம் 25 லட்சம் லேண்டு, 50 லட்சம் சர்ச்சு, 25 லட்சத்திற்கு அப்புறம் என்னது? கார். முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிட்டா இல்லையா? முடிஞ்சிட்டு. ஆனால் பிரசங்கத்தின் வல்லமை மரணம் வர கூட வரும். ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் அதை பெற்றிருக்கேன், நான் அதை பெற்றிருக்கேன், நான் அதை பெற்றிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய சபக்காரங்க யாரை கூப்பிடுறாங்க தெரியுமா? பெரிய சபக்கார ஒளிக்காரனை கூப்பிடுறாங்க. இல்லைன்னா அங்கே பிரசங்கம் வேவாது. பெரிய பிரசங்கியார் நான், 2000 ஆத்துமா இருக்கு. நான் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி கோட்டு ஷூட் எல்லாம் போட்டவர் தான் என்ன செய்வேன்? ஆமாம், மொத்தம் எல்லாம் இழிச்சவன். உங்கள்கிட்ட பிரசங்கம் இல்லை இல்லை? ஹல்லேலூயா. என்னங்க என்ன மாய்மாலங்க இதெல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தின்படி நான் ஒரு காரியம் கண்டுபிடிச்சிருக்கேன்.
உலகத்தை வாழ்முறை கண்டுபிடிச்ச காரியம். ஒரு ஹீரோவாய் நடிச்சு கொண்டிருக்கிற ஒரு பொம்பளை, ஒரு லேடி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போயிட்டான்னா அடுத்த எல்லா புக்கிங்கும் அவளுக்கு என்ன வரும்? டான்ஸுக்கு தான் வரும், அல்லாமல் அவ ஹீரோவா முடியாது. ஒரு ஹீரோவை நடிச்சு கொடுக்கிற ஒரு கதாநாயகன் ஒரு சைடு ஆக்டரா போயிட்டான்னா அப்புறம் காலம் ஃபுல்லா அவன் சைடு ஆக்டர் தான். அந்த பாணியில் தான் நீங்க சபையும் போயிட்டு இருக்கு. இறங்கிடாதீங்க, மிதிச்சிரும், உலகம் மிதிச்சிரும். ஊழியக்காரவங்களை முதல் மிதி ஊழியக்காரன் மிதிப்பான். உங்களுக்கு முதல் மிதி கொடுக்கிறது யாரு? ஊழியக்கார. ரெண்டாவது மிதிக்கிறது யாரு? விசுவாசி. மூணாவது மிதிக்கிறது யாரு? யாருங்க? உலகம். அப்புறம் நாய் நரி வேலை செய்யும், மிதிச்சு உங்களை சட்டினி ஆக்கிரும். கீழே வந்துடாதீங்க, தயவு செய்து கீழே வந்துடாதீங்க. மேல மேல ஏறி சொல்லுங்க, பவரோட ஏறி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சபைக்கெல்லாம் போனா கெத்தா போங்க, வல்லமையாய் போங்க, தைரியமாய் போங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, வல்லமையோடு பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டில் இருக்கிறதா அந்த அங்க போயிட்டு இப்படிலாம் பார்க்க கூடாது, அப்படி பார்க்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவன் பிரிச்சு, அவன் கட்டில், அவன் தரையெல்லாம் பார்க்க கூடாது. பிரசங்கத்தை பார்க்கணும். நல்ல பிரசங்கம் எடுக்கிறதுக்காக யோசிக்கணும். ஹல்லேலூயா. பணம் வந்தால் எல்லாம் வரும். இன்னைக்கு உள்ள ஊழியம் பணம் தான் ஊழியம். ஒரு 50 கோடி இருந்தால் அழகான ஒரு சிட்டுக்குள்ள 1 ஏக்கர் இடம் வாங்கி அது சூப்பரா சபையை கட்டி ஒரு 10 பசை வாங்கி விட்டால் கூட்டம் அள்ளி ஓடும் பாருங்க. என்ன முழிக்கிறீங்க? நான் தப்பா சொல்றேனா? வாரம் பிரியாணி வந்து குமியும் பாருங்க கூட்டம். கலெக்டர் வரைக்கும் வந்துருவாங்க, அவ்வளவு கலெக்டர் வந்துருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் இல்லை, உங்களுக்கு மனம் இல்லை. பணம் இல்லாம இருக்கீங்க, உங்க ஊழியம் வளரல. பணம் இருந்தால் ஊழியம் என்ன பண்ணிருக்கும்? பேச தெரியாட்டாலும் ஊழியம் வளர்ந்துரும். பேசவே தெரிய வேண்டாம், எவனையாவது வச்சு பேச வச்சிடலாம், ஊழியம் வளர்ந்துரும். ஐயா, அந்த பாஸ்டருக்கு ரொம்ப பேச தெரியாது, நல்ல ஜெபம் உள்ளவர், பேச மாட்டார். அப்படியா? நீங்க பேசுங்க ஐயா, எல்லாரும் பேசுவாங்க ஐயா, எல்லாருக்கும் நன்றி, அது மட்டும் போதும், ஊழியம் வளர்ந்துரும். என்ன வேணும்? பணம் வேணும். இப்ப இருக்கிற காலத்தில் பணம் வேணும். ஆனால் இந்த பணத்தை வச்சால் பேய் போகுமா? ஒரு பேய் பிடிச்சு கிடந்து ஆடுது, 1 கோடி ரூபாயை கொண்டு தலையில வச்சா பேய் போகுமா? இங்க அதையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் பணம் வேண்டான்னு சொல்லல, ஆனால் அதை விட ஒரு சக்தி உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனையெல்லாம் விரட்டி ஊழியக்காரன் இடத்தையும் வித்தையும் சொத்தையும் வித்துட்டு ஓடின காரியம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏனென்றால் நிலையான அஸ்திவாரம் அல்ல, உறுதியான அஸ்திவாரம் அல்ல, ஜெயிக்கிற அஸ்திவாரம் அல்ல. சிங்கத்தின் குகையில கிடந்தாலும் அந்த அஸ்திவாரமானது சிங்கத்தின் வாயை கட்டினதல்லாத படிக்க தான் ஓடவில்லை, மறுதளிச்சு பேசவில்லை. ஐயா, தெரியாதனமா நான் சொல்லிட்டேன், அன்னைக்கு நான் இனிமேல் எருசலேமை பார்க்கவே மாட்டேயா அப்படின்னு சொல்லல. ரஷ்யாவை அசைத்த ரிச்சார்ட் உம்ராண்டோ கேள்விப்பட்டீங்களா யாராவது? 14 வருஷம் 17 வருஷம் இருட்டு அறையில கிடந்தாராம். அவருடைய சதையெல்லாம் பின்னாலே புடுங்கப்பட்டுதான், குரடை வச்சு அவன் கட் பண்ணி எடுத்தாங்களாம் கரியெல்லாம். அவருடைய அறையிலே 70 பேர் இருந்தாங்க. 70 பேர். இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லி, ஆமென், கடவுள் இல்லை என்று சொல்லி ஸ்பீக்கர்ல முழங்கிட்டே இருக்குமா. அவரை தவிர எல்லாரும் கேட்டு 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 இயேசு கிறிஸ்து இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். உம்ராண்டா மட்டும் வெளியே அப்படி போகவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க நிலையான அஸ்திவாரம். சத்ரக்கு மேஷக்கு அபேத்நேகோவை தீர போட்டும் அந்த நிலையான அஸ்திவாரம் நிலைத்திருந்தது. தீயனுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு கடவுள் உண்டு, பார்ப்போம்.
நான் மரிக்கவும் தயார் என்று இறங்கிறது அந்த அஸ்திபாரம். நம்ம சபையை காப்பாற்றுறமோ இல்லையோ, மனைவிகளை காப்பாற்ற நம்ம ஓடி கிடக்கும். மனைவிகளை எப்படி இருந்தாலும் காப்பாத்திரணும் காப்பாத்திரணும் காப்பாத்திரணும். கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்ல கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டதான ஊழியக்காரன் மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள், பிரச்சனை மேல பிரச்சனை, ஊழியமே செய்ய முடியவில்லை, அவருக்கு நிம்மதியே இல்லை, பெரும்பாடுகளாய் பெரும் பிரச்சனையா இருக்கு. பிள்ளைகளுக்கும் வாலிய பிள்ளைகளுக்கு 25-30 வயசு ஆயிடுச்சு, 3-4 பிள்ளைகள் இருக்காங்க. ஆமே, அவருக்கு அங்க தூக்கவே இல்லை, பிரச்சனையா இருக்கு. என்ன செய்யலாம் சொல்லுங்க? நீங்க நல்லா பாருங்க, ஜெபம் பண்றீங்க, முடியவே இல்லை, உங்களை ஊழியம் செய்ய முடியல. என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? நீங்க சொல்லுங்க, என்ன செய்யலாம்? என்னதான் புரியல? என்ன செய்யலாம் சொல்லுங்க? நீங்க என்ன செய்யலாம்? தலை தலையாட்டுங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க? வேதம் அப்படி சொல்லல. தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளையோ நிலங்களையோ விட்டவன் நூறாத்தனையாய், மனைவியை தவிர தகப்பனையும் தாயையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் நித்திய ஜீவனையும் பெறுவான். ஒருவேளை இந்த பேயை துரத்த வேண்டியதாய் இருந்துச்சுன்னா அந்த பேயை தள்ளிட்டு நீ உண்மையாய் 2வது கல்யாணம் முடிக்காம ஊழியம் செய்யணும். இல்லைன்னா நீ நரகத்துக்கு போயிருவே. அது நரகத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கு, அது நரகத்துக்கு போயிரும். 4 ஆம்பளை பையனும் உன் மனைவி நரகத்துக்கு போயிருவாங்க. நீயும் சேர்ந்து லோத்தின் மனைவி 34 உடனே லோத்து 31 ஆயிட்டான். அப்படித்தானே? என்னானா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துக்கு மிஞ்சி நான் பேசல, வேற வழியே இல்லை. நித்திய ஜீவனை இழக்க வேண்டியதாக வரும் என்றால் அதை பேய தள்ளணும். தள்ளிட்டு நீ நித்திய ஜீவனுக்காய் ஓடு. ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தன் ஓடி வரான். ஆண்டவரே, அவன் நல்ல குருவே, பின்பற்றி வருவேன். முதல்ல நான் எங்க போறேன்? என் தகப்பனை. அது இயேசு என்ன சொன்னாரு? மரித்தவர் தங்கள் மரித்தவர்களை அடக்கம் செய்யட்டும். மரித்தவரை கூட அடக்கம் பண்ண இயேசு அனுமதிக்கவில்லை. நல்லா பாகத்தை படிச்சுக்கோங்க. அப்ப அவர் கல்வி இல்லாதவரா? அவர் அன்பு இல்லாதவரா? அவர் பொறுமை இல்லாதவரா? மரித்தவர் வீட்டுக்கு நீ போயிட்டு திருப்பி வர மாட்டேன். உன்னை மொட்டை அடிச்சு, உன்னை சாம்பாடிக்கு போய் போட வச்சு, உன்னை கொல்லிப்பாறையை வச்சு, உடம்பெல்லாம் குறி போட்டு கோலம் போட்டு நீ வேஷம் கட்டி நீ 41 நாள் அப்பனுக்காக உட்கார்ந்துருப்ப. அதோட முடிஞ்சிருவோம் சோரி. அது யாருக்கு தெரியும்? அது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஓடுன்னு சொன்ன, ஓடிரு. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் உள்ள பந்தமும் சொந்தமும் எல்லாம் ஒரு நாளைக்கு அழியத்தான் போகுது. இங்க நேசிக்கிறதான மனைவியும் நேசிக்கிற பிள்ளைகளும் நேசிக்கிற கணவனும் ஒரு நாளைக்கு எங்க போவோம்? எங்க போகும்? பாடி மண்ணுக்குள்ளையும் ஜீவன் மேலையும் போகும். ஒருவேளை இது ஒழுங்கில் என்று சொன்னால் நீயாவது தப்பி ஓடி ஊழியத்தை பண்ணி முடிச்சிரு. நான் வசனம் விட்டு பேசல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனங்களை எடுக்க முடியுமா? தகப்பனையாவது தாயாகிலும் மனைவியாகிலும் பிள்ளையாகிலும் எனக்கு அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. அப்படி வசனம் இருக்கு பாருங்க. 19:29 ஒரு படிக்க யாராவது படிக்க பார்க்கலாம், வாசிக்க பார்க்கலாம். வீட்டையாவது மத்தேயு 19:29 தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது நிலங்களையாவது விட்டபரியவனோ நூறத்தனையாய் அடைந்து. மனைவியை தவிர மீது எல்லாம் நூறத்தனையா கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல ஒருத்தன் மனைவியை தள்ளிட்டு வேற ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியுதான். அவனுக்கு ஒரு கூட்டம் ஓடுது.
ஏ மந்தே, ஏ அறிவுகட்ட மந்தே, அறிவுகட்ட செம்மறியாடு, வேதத்தை படிக்காத செம்மறியாடு. ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கான், அவன் பின்னால போறியே விபச்சார கூட்டம். ஹல்லேலூயா. பிழைப்புங்க. எவனாவது பிச்சை போடுவான்னு அதை பிறக்க அலைகிறது கூட்டம். சக்தி இல்லாத அமே சிங்கடி ஊழியக்காரன். சிங்கடி உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சிங்கடி என்னது? சால்ரா போடுறவன். ஏதோ பிச்சை போடுறான், அவன் அதை வாங்கி திங்கிறதுக்கு ஓடுறது பின்னால. அவன் விபச்சாரம் பண்ணா என்ன, அவன் பாவம் பண்ணா என்ன, அவன் துரோகம் பண்ணா என்ன, அவன் ராத்திரி குடிச்சா என்ன, அவனுக்கு அவன் சால்ரா போட்டு போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியான அஸ்திபாரம் ஆண்டவருக்காக நிற்கும். மோசையை அந்த படிச்சு பார்த்தீங்கன்னா, மோசை பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறும் வரைக்கு கண்கள் மங்கவில்லை. பிள்ளைகள் அவனுக்கு புத்தி சொல்லவும் இல்லை, ஆரோனுக்கு புத்தி சொல்லவும் இல்லை, காலைப்புக்கு அவன் பிள்ளைகள் புத்தி சொல்லவில்லை, நோவாவுக்கு அவன் பிள்ளைகள் புத்தி சொல்லவில்லை. நம்மள என்ன பிரிச்சு மேய வந்துருவாங்க எல்லாம் சேர்ந்து. போன வாரம் நீங்க இப்படி சொன்னீங்களே, நீங்க அப்படி சொன்னீங்களே, இப்படி சொல்லியிருக்க கூடாது, அப்ப நீ பிரசங்கம் பண்ணு. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க, நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க, அப்ப நீயும் அடுத்த பிரசங்கம் பண்ணு. நான் உட்காந்து கேட்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளை ஒரு பக்கம், புருஷ ஒரு பக்கம் பிரிச்சு மேஞ்சிரும். ஆனால் ஆமே பைபிளை பார்த்தீங்கன்னா பேதுருவின் மனைவி பிரிச்சு மேய வரல, யாக்கோபின் மனைவி பிரிச்சு மேய வரவில்லை. ஹல்லேலூயா. சேம் காம் யாபத்து நோவாவை பிரிச்சு மேய வரவில்லை. அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். பிரிச்சுட்டு மறுபடியும் கட்டுறதா பிரிச்சு மேயிறது. ஹல்லேலூயா. 190 சபைகளையும் ஊழியக்காரனுடைய மனைவி பிள்ளைகளை தான் பிரிச்சு மேயுது, அடக்கி ஆளுது. ஒழுங்கா பாடுங்க, ஒழுங்கா ஜெபம் செய்யுங்க, எல்லாம் உபதேசம் பண்றது. பைபிளுக்கு விரோதமாய் பேச வேண்டாம். ஹல்லேலூயா. சில ஞானமுள்ள சிஸ்டமார் உண்டு, இல்லைன்னு சொல்லல, சோத்திரம். ஆனால் அவங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், தப்பல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அதிகமான அதிகாரத்தை பயன்படுத்தினால் பிரசங்கம் மாறிடும். இந்த 3 மாசமா வரல பார்த்தீங்களா, அவதான் அந்த ப்ளூ சாரி போட்டிருக்கா, வந்திருக்கா பாருங்க, வந்திருக்கா பாருங்க, வந்திருக்கா பாருங்க, நல்லா குடுங்க அவளுக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒரு மாட்டை அடிக்கிற அடியில் அடுத்த மாடு என்ன செய்யும்? சுழிச்சுக்கிட்டு ஓடும் பாருங்க. சபையே காலி. மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. நீ மனைவியுடைய வாயா, தேவனுடைய வாயா? ஊழியக்காரன் மனைவியுடைய வாய் அல்ல. யாரு வாய்? நீ தேவனுடைய வாய். இருந்து பைபிளை படிச்சு அது தெரியும் சொல்லணும். எலிசா சொன்னா எனக்கு தெரியும், மறுபடியும் சொன்னா எனக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு பாஸ்டர், நிறைய சபை உண்டு, ஒரு பிரச்சனை. நான் சொன்னேன், அவங்களுக்காக வசனம் எடுத்தீங்கன்னா பாஸ்டர் உங்க சபை கலைஞ்சு ஒண்ணுமெல்லாம் போகும்னு சொன்னேன். எடுக்கவே கூடாது. தேவனுடைய சமூகத்திலே மறைந்திருந்து ஜெபித்து நீங்கள் வசனம் எடுத்து பாருங்கள், 3 மாசத்துல மாறும்னு சொன்ன, மாறிட்டு டெல்லியில சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பையன் வந்து சொல்லுவான், அப்பா பிராண்டி கடையில இந்த விசுவாசியுடைய பையன் நிக்கிறத பார்த்தேன்ப்பா. யார் சொல்றா? ஒருவேளை அவன் சில்லற பார்த்த போயிருக்கலாம், குடிக்கிறத பார்த்தாலே பார்த்திருக்க மாட்டான். உடனே அவனுக்கு பிரசங்கம், நீ பிராண்டி கடைக்கு போகிற, துன்மார்க்கமாய் போற, அடுத்த ரூபா சபைக்கு வரவே மாட்டான். நீ கவனமாய் பிரசங்கம், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா. இங்க முதல்ல கேட்டீங்களாமே, நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறாய், உன் வாயில் என்ன தேடுவார்கள்? அறிவை, அறிவை தேடுவார்கள். ஊழியக்காரன் வாயில அறிவை தேட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செய்து விசுவாசத்தை ரொம்ப நேசிக்காதீங்க, பெண்களை ரொம்ப நேசிக்காதீங்க, சட்டிப்பட்டி கழுவெல்லாம் கூப்பிடாதீங்க. கூப்பிட்டு ஊருக்கதை உலக கதை எல்லாம் பேசி அந்த கதை உங்க ஊழியத்தை பாதிக்கும். ரொம்ப நெருங்க விடாதீங்க. உங்க கிச்சனில் உள்ள காரியெல்லாம் பார்த்து ஊரில் போய் பரப்பிட்டு இருப்பா.
அப்புறம் உங்களுக்கு அவளுக்கு சண்டை வந்துருமா? அப்புறம் பாஸ்டர் சொல்லி கொடுப்போமா? அப்புறம் பிரசங்கம் மாறிடும். ஹல்லேலூயா. தயவு செய்து கணக்கா வச்சுக்கோங்க. உடன்படிக்கை பெட்டிக்கும் ஆசாரியனுக்கும் எவ்வளவு? 2000 முழம். உடன்படிக்கை பற்றி தூர பளிச்சுன்னு தெரியணும். உடன்படிக்கை படி சுமக்கிறதான் ஊழியக்காரன் பளிச்சுன்னு தெரியணும். விட்டுக்குள்ள ரொம்ப உலா விடாதீங்க தயவு செய்து. புதிய சாரி வாங்குறவரோட ஓடி போய் காட்டுறது விசுவாசிட்ட. ஏங்க அவளுக்கு பொல்லாதாசி எங்க தோன்றீங்க? அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு. அந்த சகோதரி வந்தா தெரியுமா, 10 தேங்காய் கொண்டு வந்தா, இவ மாங்காய் கொண்டு வந்தா, இவ 2 லிட்டர் பால் கொண்டு வந்தா. ஒன்றும் சொல்லாதீங்க. கமுக்கா அப்படியா? அதுதான் கொளுத்து வர்றீங்க. நல்லா கொழுப்பு ஏறுது இல்லை? இப்போ யார் சொல்றா? கொடுக்காத சொல்லுவா. இப்போ உனக்கு நல்லா கொழுப்பு ஏறுது இல்ல? என் புருஷன்கிட்ட சொல்றேன், நான் காணிக்க போட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்ன கொடுத்தாலும் கொட்டடிக்காதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில சபைகளில் ஆமே இந்த பிரதர் 1000 ரூபாய் காணிக்கை போட்டாரு, அவர் 2000 போட்டாரு, இவர் 3000 போட்டாரு, இவர் 300 ரூபா போட்டாரு, இவர் 150 ரூபா போட்டாரு. என்ன வாய்ப்பாடம் எடுத்துட்டு இருக்கோம்? கேவலமா இல்லது? வலம் கை கொடுப்பது இடது கையே தெரியக்கூடாது. 3000 கொடுத்தவனுக்கு பெருமையா இருக்கும், 150 கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? உள்ளமெல்லாம் அவனுக்கு காந்தும். நான் வாங்குற சம்பளம் அவன் மாசத்திற்கு 7000 ரூபாய், நான் என்ன செய்வான்னு சொல்லுவான். ரொம்ப கவனமாய் சபையை கொண்டு போங்க. ஹல்லேலூயா. உங்கள் அஸ்திவாரத்தில் வேற எந்த தண்ணி வரக்கூடாது, வேற சம்மட்டி வரக்கூடாது. நீங்கள் ஒரு உறுதியான அஸ்திவாரமாய் தேசத்திலே வெளிப்பட வேண்டும். கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபையை சும்மா எனது அழைக்கவில்லை, உறுதியா அழைத்திருக்கிறார். தடைகளை உடைக்க, பிரச்சனைகளை தகர்க்க, நியாயம் விசாரிக்க, நீதி புலர்த்த, நீதியாய் செய்ய, விதவைகளை விசாரிக்க, நன்மை செய்ய, ஜெபிக்க, சபையின் மூப்பரை வரவழைக்க. இருக்கா இல்லையா வசனம்? அவன் ஒருத்தர் வேல்பட்ட என்ன செய்ய? சபையின் மூப்பரை வரவழைப்பாயாக. அவன் என்ன செய்யணும்? நாமத்தினாலே பூசி ஜெபம் பண்ணும் போது வியாதி போயிடும். இங்க மூப்பனை விட விசுவாசி விட வேகத்தில் போய் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கு. என்னப்பா அது 3 நாளா தலை சுத்துப்பா, ஒரே தலை சுத்துனா இப்படி அந்த மாதிரி சுத்துதா? எப்படி விசுவாசி குணம் ஆகும்? விசுவாசிக்கு எப்படி விசுவாசம் வரும்? நீங்களே உறுதியா இல்லையே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே, இந்த தலைவதிலே ஜோரம் எல்லாம் மாறும்ங்கிற விசுவாசம் உங்களுக்கு இல்லையே, இந்த அப்ராணி விசுவாசிகளுக்கு, இந்த பாவப்பட்ட விசுவாசிக்கு எப்படி விசுவாசம் வரும்? கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் பொறுக்க வேண்டும். குணமாய்விடு நமக்கு. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மிகவும் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். முடிக்க போறேன். தேவன் நம்மளை ஜனங்களுக்கு மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நிறுத்த என்று விரும்புகிறார். இங்க உறுதியா இருக்க என்று விரும்புகிறார். சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஆமே, இயேசு இப்படி சொன்னாராமே, இந்த கல்லின் மேல் என்ன செய்வேன்? பாதாளத்தின் வாசல்கள். இந்த கல் யாரு? இந்த கல்ல பேதுருவா? இயேசு கிறிஸ்து. மூலக்கல்லா இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த கல் யார் மேல விழுமோ அது நசுங்கி போவான். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு சபையை நம்மதாம் ஊழியக்காரர்கள் சபையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜீவனாய் இருக்கிறதான கிறிஸ்துவின் மேலே இருக்கிற நம்மளை இந்த உலகத்திலே எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்பிக்கையாக செல்லுங்கள், நம்பிக்கையாக வாழுங்கள். உங்க வாழ்க்கையில குறை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நீ நினைக்கிற பொருட்கள் வீட்டில் இல்லாம இருக்கலாம், நல்ல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இல்லாம இருக்கலாம், நல்ல வீடு இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் இல்லாம இல்லை. தேவன் கூட இருக்காரு, தேவன் கூட இருக்காரு.
தேவன் கூட இருக்கிறாரு. சந்தோஷமா இருங்க. போன வாரத்தில் சனி ஞாயிறு கும்பகோணத்தில் பிரசங்கம் போனேன். அந்த பாஸ்டர் சொல்றாரு, போவாஸ் பாஸ்டர் அடுத்த மாதம் வருவார் கூட்டத்துக்கு. அவர் சொல்றாரு, சிரிக்கிற ஒரு பாஸ்டர் விட அது இவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிரிங்க, சந்தோஷமா இருங்க. குறைவிலையும் கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் பாரத்திலையும் பிரச்சனையிலையும் வியாதியிலையும் சிரிங்க. போன மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துல பைக்கில் போகும்போது மாடு வரும்போது பிரேக் போட்டு தூக்கி அடிச்சு கால் உடஞ்சி இங்க எல்லாம் சதையெல்லாம் பிஞ்சிருச்சு. இல்லை எல்லாரும் ரோட்டில் தூக்கி இழுத்து கொண்டு போய் ஒரு சேரில் வச்ச உடனே ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. இங்கே கொப்பளமாக வீங்கிருச்சு, முட்டும் பேந்து ரத்தம் வடியுது. நான் சிரிச்சிட்டேன். அந்த குடி ஒரு சொல்கிறேன், ஐயோ ஐயோ சிரிக்கிறாரு, ரத்தம் வடியுது, சிரிக்கிறாரியா சிரிக்கிறாரு. எனக்கு அதான் வந்துச்சு. நல்ல சொல்லுங்க. எனக்கு ஐயோன்னு வரல, அம்மோன்னு வரல, சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கிட்டே நான் சிரிச்சிட்டேன். நல்ல சொல்லுங்க. வேதனையிலும் பாரத்திலையும் பிரச்சனையிலும் துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் மற்றவங்க நம்முடைய சிரிப்பை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதுதான் உறுதியான அஸ்திபாரம். ஹல்லேலூயா. ஆவியிலே கனி கூறுங்கள். தீமையாய் பேசும்போது, தீமை நடக்கும்போது, தீமை நம்ம ஆறி விதறி அள்ளி எரியும் போது சிரிச்சு கொண்டே அதை ஜெயிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கீழாக்க அழைக்கலங்க. பைபிளை எடுத்து பாருங்க. ஒரு ஊழியக்காரனாகிலும் தேவன் நம்மை அவரை கனவீனப்படுத்தவில்லை. அதில் இருக்கிற ஊழியக்காரில் யோனாதான் கொஞ்சம் முறுமுறுத்தான் இருக்கு. இது எல்லாரும் அன்று கனப்படுத்தினாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காட்டத்தி பழம் பறக்கிற யாரு? ஆமசை என்ன பண்ணாரு? திருக்கரிசியா மாத்தினாரு. எரோமியா முடிக்கிற எரோமியா கிணத்துக்குள்ள கிடக்கான். அப்பவும் ஆண்டு வார்த்தை பேசுறான். அப்போதும் ஆண்டு வார்த்தை பேசுறான். நாடு கட்டப்படும், ராஜ்யம் கட்டப்படும்ங்கிறான். எங்க அடக்கான்? அவனை துணியினாலே கயிறு உண்டாக்கி அவனை கீழே இருந்து மேலே தூக்கும் போதும் அவன் ஆண்டு வார்த்தை பேசுகிறான். காவல் முச்சத்திலே அவன் இருக்கிற எரேமியா 33:3 படிக்கும் போது அவன் காவல் முச்சத்தில் இருக்கிற அப்போது ஆண்டு வார்த்தை பேசுகிறான். அதுதான் ஊழியம். யாராவது விரட்டினால், எதிர்த்தால், பயன்படுத்தினால் ஓடுவதல்ல உறுதியான அஸ்திபாரம். ஆண்டவருக்காய் தோள் கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்காய் நிலைநிற்க வேண்டும். திக்கு வாயந்தான், உள்ள ஒன்றும் திக்கா இல்லை. நாவு தடுமாறுகிறது, உள்ள என்ன செய்யவில்லை? உள்ளம் என்ன செய்யவில்லை? தடுமாறவில்லை. அவனை விட தெளிவாய் பேசுகிறான் அவன் அண்ணன் ஆரோன். ஏன் அவனை கூப்பிடல? இவனை போல உறுதியும், இவனை போல சாந்தமும், இவனை போல பொறுமையும், இவனை போல ஜெபமும், இவனை போல தேவனை பார்க்கிறதா எண்ணமும் அவனுக்கு இல்லை. அவன் அசைச்சால் அசைவான். இவன் அடிமேல் அடி வச்சாலும் அசைய மாட்டான். ஹல்லேலூயா. தண்ணிக்கு தப்பி வந்தவன், மீன்கள் அவனை பிடித்து விழுங்கவில்லை. முதலைக்கு தப்பி வந்தவன் யாரு? மோசே. அப்படிதான் தப்பி வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் தைரியமான இல்லைங்கள். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் தாங்குவார். நம்ம உறுதியான அஸ்திபாரமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும். மலையில் உள்ள பட்டணம் மறைந்து இருக்காதுங்க. ஒருவேளை மேகம் மறைக்கலாம், அப்புறம் மேகம் நிலையானதல்ல. மேகம் விலகும் போது பட்டணம் பிரகாசிக்கும். இருள் சூழலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனாலும் மலையில் உள்ள பட்டணம் மறைந்திருக்காது. மேகம் விலகிவிடும், கொண்டல் காற்று விலகிவிடும், பிரகாசிப்பீர்கள். உறுதியாக இருங்கள், உத்தமமாக இருங்கள், நீதியாக இருங்கள். காணிக்க கொடுத்தாலும் கொடுக்கட்ட ஆட்களை நேசிங்க, சிநேகிங்க. சிலவன் கஞ்ச பயலா இருப்பான். யாருங்க? விசுவாசி வெறும் கஞ்ச பயலா இருப்பான். அவரை சபிக்காதீங்க, செத்து தொலைஞ்சிருவான். ஹல்லேலூயா. அவரையும் ஆசீர்வதிங்க. வெறும் கஞ்ச பயலா இருப்பான், கஞ்ச பொம்பளையா இருப்பா, நம்மகிட்ட வந்து கடவாங்க வருவா. வெட்டாதீங்க, கிடக்கட்டும். நொடிஞ்சாடு நொண்டியாடு கிடக்கட்டும். ஹல்லேலூயா. அவர்கள் நேசிப்போம். வேற ஏதாவது வேலைக்கு ஆகும். அது தூக்க கொள்ளதுக்கு யூஸ் பண்ணுங்க, தூக்க பெருக்க
ஒண்ணும் கொடுக்காதவன் அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. யாரையும் அம்பே புளிஞ்சு வாங்க வேண்டாம். தானாய் கனியட்டும், தானாய் கடந்து வரும். ஹalleluya. சில மாடுகள் காலையில போயிட்டு 4 மணிக்கு என்ன பண்ணு தெரியுமா? எங்க வருது? பால் கொடுக்க ரெடியா வருது. வரும், தரும். நம்பிக்கையா இருப்போம். இவர்களை பார்த்து இறங்குனீங்களா? யாரை பார்த்து இறங்குனீங்க? யாரை பார்த்து இறங்குனீங்க? நான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பார்க்கவில்லைங்க. இடையே செத்து புல்லு கொடுத்திருக்கும், புல்லு முளைச்சிருக்கும். இன்றைக்கும் கர்த்தரை பார்க்கிறேன். நூற்றுக்கணக்கான ஆட்கள் அவன் உதவி பண்ணுவெல்லாம் மேகத்தை போல மறைந்து போனார்கள். நான் நிமிர்ந்து நிற்கிறேன். சொல்லுங்க. 1000 கொடுத்தவன், 5000 கொடுத்தவன், 3000 கொடுத்தவன், 10,000 கொடுத்தவன் எல்லாம் காணாம போயிட்டான். ஒரு காரணமும் கிடையாது. நான் கர்த்தருடைய முகத்தை மட்டும் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன். நான் பலம் கொள்ளுகிறேன், நான் ஜெயிக்கிறேன். ஜெயிச்சுட்டு வருவோம் பாருங்க. நீங்க என்னை பார்க்கத்தானே போறீங்க. கர்த்தர் நம்ம கூட இருப்பார். உங்களை ஒருபோதும் அவர் தாக்க மாட்டார். ஊழியத்தை சுமக்கிற உங்களை அவர் சுமப்பாருங்க. 7 நட்சத்திரங்களை கையிலே ஏந்தி கொண்டார். உங்களை ஏந்தி கொள்வார், உங்களை தாங்கி பலப்படுத்துவார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல யாக்கோபு என்ன பண்ணி ஆடு மேய்த்தான். அப்புறம் 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 இருக்கிற அடுத்த வச்சுட்டு வந்தானே, ஆட்டுக்கு சொந்தக்காரனா மாறிட்டான். அவே கஞ்ச பயட்டு இருந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? புடுங்கி 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 கொடுத்தாரு. இந்த கஞ்ச பைய தேடி வருவான் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. கொடுக்காத கஞ்ச பைய கடைசியில ஐயா எனக்கு ஒரு கட்டி இருக்குயா, ஆபரேஷன் ஐயா அவனு வருவான். 1,00,000 ரூபாய் பொருத்தனை பண்றேன்னு வருவான் பாருங்க. வந்தாங்க 10,000 கொண்டு வந்துருங்க. அப்படி ஓடி போயிடாதீங்க. ஹல்லேலூயா. என் வார்த்தை பலிக்கும், கவனம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஐயா ஒரு கட்டி இருக்குயா, ஆபரேஷன் பண்ணணும் ஐயா, நான் பிழைப்பான்னு தெரியல ஐயா. அப்படியா? கஞ்சப்பேல ஒரு ஜெபிக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணி விடுங்க, நல்லா ஜெபம் பண்ணி விடுங்க. உயிர் பழச்சிருவான். 1,00,000 ரூபா வரும் காணிக்க. ரலிலிய சொல்லுவோம், சோர்ந்து போகாதீங்க. பணம் கர்த்தரால வரும். ஹல்லேலூயா. அவர் தரித்திரமடை செய்கிறவரும் ஐஸ்வர்யமடை பண்ணுகிறவரும் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும். தாவீது வரவர விருத்தி அடைந்தான். விருத்தி அடைய வைக்கிற ஆண்டவர். யாபேசு விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. ஆவியின் காரியத்திலே பாம்பே நான் போன மாசம் சொன்னேன், பேதுருடைய காலில் என்ன வந்துச்சு? பணம் பணம் மூட்டை மூட்டையா வருது. யாருக்கா இல்ல? யாருக்கா இல்ல? பேதுருவுக்கா இல்ல. பேதுரு எங்க பிச்சை எடுக்க போகலங்க. அவர் பவர் மனுஷன், அவர் பயங்கர வல்லமை உள்ளவன், அவன் அதிகாரம் பெற்றவன், இயேசுவின் கூட நடந்தவன். தேடி வரும், பார்ப்போம். தேடி வருங்க, காத்திருப்போம். ஆமா, சந்தோஷமா ஊழியம் செய்யுங்க. இருக்கிறதை ஆசீர்வதிச்சு சாப்பிடுங்க. உங்க முகம் வாடி போக வேண்டாம். ஆப்பிள் சாப்பிட விட்டாலும் ஆப்பிள் சாப்பிட்டது மாதிரி முகம் நல்லா ஆயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப எங்க ஊர்ல நாங்க இருக்கும்போது 6 நாள் மீன் சாப்பிடுவோம். சண்டே கறி சாப்பிடுவோம். இங்க 3 நாள் தான் மீன் சாப்பிடுறோம். ஹல்லேலூயா. நேந்திரமலமா சாப்பிடுவோம். கன்னியாகுமரி இருக்கும்போது நேந்திரமலமே கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. நல்லா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஊருக்கு வரக்கும்னா சொன்னாங்க, ஐயா பயங்கர சூடு இங்கே ஏற்கனவே கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்துச்சு, கருத்துருன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்காய் கருக்கட்டுன்னு சொன்னும்போது கொஞ்சம் கூட நேரம் கூடிருச்சு. இதுதான் உண்மை. நான் இவ்வளவு நேரம் ஒன்றும் கிடையாது. தூத்துக்குடியில் இருக்கும்போது ரொம்ப அண்டம் கருப்பாக இருப்பேன். ஏதோ ஒரு பிள்ளை எங்கள் அக்கா பார்த்தாங்களாம், அந்த பையன் கருப்புன்னு சொல்லிட்டு பொண்ணு இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன். இந்த பிள்ளைய நான் பார்த்தது கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கருப்பாக இருக்கும்போது அம்மா இந்த அம்மா என்ன ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ நிறம் வந்துருச்சு, காரியக்கிரம நிறம் கூடிருச்சு. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவருங்க. நம்மளை படிப்படியாய் மேலே கொண்டு வருவார். நீங்க அவருடைய கரத்தில் இருக்கீங்க. பரிசுத்தவனாக இருக்க நீங்க, தேவனுடைய பிள்ளைகள் நீங்க, உங்கள் குடும்பம், உங்களை சபையும் அவருடைய கரத்தில் எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் தம்பி ஜான்சன் வந்து ஒரு பாட்டு பாடுவார், வொர்ஷிப் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் சீக்கிரம்.